ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாகூர் ஒரு முறை ஜப்பானுக்கு சென்றிருந்தார். அங்கு அவருடைய நண்பர் வீட்டில் கவிதை சொல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி அவரும் கவிதையை சொல்லி கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் அந்த கவிதையின் இனிமையும் அழகையும் ரசித்த வண்ணம் மகிழ்ச்சியில் மூழ்கி போயிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை ஒன்று அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த குழந்தையை பார்த்த தாகூர் மெய் மறந்தவராக தாம் சொல்லி கொண்டிருந்த கவிதையை நிறுத்திவிட்டார். உடனே அங்கிருந்துள்ள அனைவருமே இந்த குழந்தை இவர் கவிதை சொல்வதற்கு தடையாக இருக்கிறது, தொந்தரவாக இருக்கிறது என்று உணர்ந்து ஓடி சென்று அந்த குழந்தையை தூக்கி வெளியே கொண்டு செல்ல முற்பட்டார்கள். அப்பொழுது இவர் வேண்டாம் என்று தடுத்துவிட்டு இப்படி சொன்னார்: ஓ, அந்த குழந்தையின் போன்று அழகான இயற்கையான ஒரு கவிதையை என்னால் இயற்ற முடியுமா என்று பெருமூச்சு விட்டார். அந்த குழந்தையை போன்று அழகான இயற்கையான ஒரு கவிதையை என்னால் இயற்ற முடியுமா என்று பெருமூச்சு விட்டாராம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய சமூகம் குழந்தைகளுக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்க முற்படுகிறது, கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் யாரும் குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பவில்லை, குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், குழந்தைதானே, அதற்கு என்ன தெரிய போகிறது என்று குழந்தைகளை நிராகரிக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல, குழந்தைகள் நம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அதனிடத்தில் தூய்மையை, அதனிடத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையை, அதனிடத்தில் இருக்கின்ற கள்ளம் கவடமற்ற நிலையை, அதனிடத்திலும் இருக்கின்ற யதார்த்தமான நிலையை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் அதற்காக இன்னும் நாம் ஆயத்தப்படவில்லை. நாம் எல்லாம் தெரிந்தது என்ன? ஒவ்வொரு நிலையிலும் நம் சிந்தனைகளை குழந்தைகள் திணிக்கின்ற நிலையில்தான் நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். அவரே திரும்பி சொல்வார், ஒவ்வொரு குழந்தையும் கடவுளிடமிருந்து வருகின்ற ஒரு அன்பின் கடிதம். ஒவ்வொரு குழந்தையும் கடவுளிடமிருந்து வருகின்ற ஒரு அன்பின் கடிதம். ஆனால் இந்த அன்பின் கடிதத்தை நமது சிந்தனையால் அவர்களை கசக்கி சீரழித்து விடுகின்றோம். அவர்களை கசக்கி சீரழித்து விடுகின்றோம். நான் தான் படிக்கலை, என் புள்ள படிக்கட்டுமே, நல்லது தான். ஆனால் அந்த குழந்தைக்கு இறைவன் வைத்திருக்கிற திட்டம், அந்த குழந்தையுடைய விருப்பம், அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட மாட்டோம். நாம் என்ன விரும்புகின்றோமோ அதை அப்படியே அந்த குழந்தைகள் மீது திணிக்கின்ற நிலைக்கு நாம் மிக தீவிரமாக வாழ்ந்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இந்த குழந்தைகள் கடவுளுடைய கொடைகள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களில் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்று நம் குழந்தைகளுக்கு எல்லாம் செய்கின்றோம். அவர்கள் விரும்பாத, எதிர்பாராத பல காரியங்களை செய்வதில் மிகுந்த முனைப்போடு கூடியில் இருக்கின்றோம். தவறு ஒன்றுமில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர்களை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும். அவர்களை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி நமது நடைமுறை வாழ்வில் காண்பது என்ன? 6 to 7 ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும், 7 to 8 ஃப்ரெஞ்சு கற்றுக்கொள்ள வேண்டும்,
8 to 9 ஃபுட்பால் மேட்சுக்கு ட்ரைனிங் போகணும். இப்படி சில காலங்களை ஒதுக்கி அந்த குழந்தைக்கு நாள் முழுவதும் பலவற்றை கற்றுக்கொள்வதற்கு நாம் வழிவகுக்கின்றோம். நினைத்து பாருங்கள், எத்தனை பேர், எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவதற்கு, இறை வார்த்தையை கேட்பதற்கு, இறை பிரசனத்தில் அமர்வதற்கு நாம் பிள்ளைகளை கொண்டு வருகின்றோம் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு விருந்துக்கு போங்க, பிள்ளைகளோடு போவோம். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போங்க, பிள்ளைகளோடு போவோம். ஒரு இந்த நிறைய கண்காட்சிகளுக்கு போங்க, அங்கே போகின்ற போது பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவோம். ஆனால் அந்த பரிதாபம், கோயிலுக்கு வருகின்ற போது மட்டும் தனியாக வருவோம். தொல்லையாக இருக்குதான். பிள்ளைங்க தூங்கட்டும், நேற்றுலாம் 2 முறை டியூஷன் போட்டு வந்தோம் இல்லையா, கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இங்கே கணக்கணும், நாம் பிள்ளைகளை கடவுளிடம் கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கின்றோமா அல்லது அதற்கு உதவியாக இருக்கின்றோமா என்று பார்த்தோம் என்றால், பெரும்பாலும் நமது செயல்பாடுகள் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நாமே தடையாக அமைந்து விடுகின்றோம். பிள்ளைகளை கடவுளிடம் கொண்டு வருவதற்கு, ஆசிரியை பெறுவதற்கு, அருளை பெறுவதற்கு நாமே தடையாக அமைந்து விடுகின்றோம். உலகம் சார்ந்த கல்விகள், உலகம் சார்ந்த அறிவுகள், உலகம் சார்ந்த அத்தனை காரியங்களிலும் அந்த பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பஞ்சமில்லை, குறைவில்லை. ஆனால் அந்த பிள்ளை வாழ வேண்டியது, அடிப்படையில் வாழ வேண்டிய ஒன்றை கொடுப்பதற்கு நம் பிள்ளைகளை நாம் ஆயத்தப்படுத்தாமல் இருக்கின்றோம். நாம் இன்னும் அதற்கான முயற்சி ஈடுபடவில்லை. நிறைய நம்முடைய செயல்பாடு ஆகாயத்தில் கோட்டை கட்டுவது சரியாக இருக்குமா? ஆகாயத்தில் கோட்டை கட்டுவது, நம்ம பிள்ளைகளுக்கு ஆகாயத்தில் கோட்டை கட்டுகின்றோம். ஒரு கோட்டையோ ஒரு வீடோ கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு அடித்தளம் வேண்டும். இறை பயமே ஞானத்தின் தொடக்கம். சீராக்கி நானூல் வாசிக்கிறோம், இறை பயமே ஞானத்தின் தொடக்கம். பிள்ளைகளுக்கு இறை பயங்கள், கடவுள் மீது, இறை வார்த்தையின் மீது, இறைவனுடைய ஆசிரோடு கூடிய நிலையில் ஒரு பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளை ஓங்கி உயர்ந்து நிற்கும். கடவுளுடைய பார்வையில் அது இந்த உலகத்தின் பார்வையில் மிக சிறப்பாக, மேன்மையாக இருப்பதை நாம் கண்கூடாக காண முடியும். ஆனால் நாம் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆகாயத்தில் கோட்டை கட்டி அதில் சுகம் காண விரும்புகின்றோம். அதனால்தான் நம்முடைய உழைப்பும் முயற்சியும் நம்முடைய தியாகங்களும் வேலைக்கரைத்த நீராக மாறிவிடுகிறது. வேலைக்கரைத்த நீர். நல்ல ஸ்கூல் படிக்க வச்சோம், நல்ல கல்வி கற்றான், அப்பா அம்மா மதிக்கத்தில்லையே. அந்த பிள்ளைகளுக்கு இறைஞானம் இல்லை, இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலையில் பிள்ளைகளுக்கு அந்த தெய்வ பயம் இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் ஞானத்தில் வருவார்கள். அது இல்லாமல்தான் நிறைய பிள்ளைகளான நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாக்கப்படக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அவள் தடுக்க வேண்டாம், என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு தான் விண்ணரசு உரியது. விண்ணரசு என்பது என்ன? விண்ணரசு என்பது என்ன? உண்பதோ உடுத்துவதோ அல்ல, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், இவைதான் விண்ணரசின் கொடைகள். அப்போ இந்த அன்பிற்காகத்தான், இந்த மகிழ்ச்சிக்காகத்தான், இந்த சமாதானத்திற்காக தான் நாம் வேண்டுகின்றோம். தனி மனிதனில் மகிழ்ச்சியாக, குடும்பத்தில் சமாதானமாக, இதைத்தான் நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இது எங்கே கிடைக்கும்? கடவுளிடம். அதான் சொல்றாரு, இறையரசு அவளுக்கே உரியது, விண்ணரசு அவளுக்கே உரியது, இத்தையோருக்கே உரியது. அந்த இறை வார்த்தை மேலோட்டம் கேட்டாலும் நமக்கு புரியாது. விண்ணரசு இத்தகைய உரியது. நாம் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதை நாம் எப்போ தர வேண்டும்? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்வார்கள். சிறு பிராயத்திலே அந்த குழந்தைகளுக்கு இதை கொடுத்து வளர்க்கின்ற பொழுது, எதை கொடுத்து வளர்க்கும் போது? இறை ஞானத்தை கொடுத்து வளர்க்கின்ற பொழுது, இறை கல்வியை ஊட்டுகின்ற பொழுது, இறை விசுவாச பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் அந்த பிற்காலத்தில் இத்தகைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இதை தவிர மற்றெல்லாம் கொடுக்கின்ற பொழுது என்ன ஆகிறது என்றால் அந்த பிள்ளைகளுக்கு மற்றையெல்லாம் கற்றுக்கொள்கின்றார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அது இல்லை. அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் மிக அழகாக பார்க்க வேண்டும். குழந்தை வளர வளர ஞானத்தில் வளர்ந்து அனைத்திலும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். யாரு? ஏசாமி. கடவுளுடைய பிள்ளை தானே, அப்படி நாங்கள் விட்டுருல. இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்க, பிறந்ததுன்னு குழந்தையை கோயிலுக்கு கொண்டு வருகிறார்கள், காணிக்கு செலுத்துகிறார்கள், அந்த பிள்ளையை தேடுகின்றார்கள். எங்கே தேடுறாங்க? கோயிலில். இன்றைக்கி நம்ம பிள்ளை எங்கிறாங்க? கோயிலில் இருக்கிறாங்க.
எங்கெங்கே இருக்கிறாங்க பிள்ளைங்கள, அது ஒரு பெருமையாக சொல்லுவான். என் பிள்ளை இங்கே போய்டும் தெரியுமா, என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியும் தெரியுமா, என் பிள்ளைக்கு செல்ஃபோன் நோண்டுவான் தெரியுமா உனக்கு, அப்படியே கம்ப்யூட்டர் பிரித்து மேய்ச்சவன் தெரியுமா உனக்கு, இந்த வண்டி பிரித்து மேய்ச்சவன் தெரியுமா, இதெல்லாம் பெருமையாக சொல்லுவோம். எவ்வளோ பெருமையாக பேசும் பாருங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளை எங்கே தேடிக்கொண்டு இருக்கிறோம்? நம் பிள்ளைகள் இப்போ அன்னை மரியாள் பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் சிறந்த ஒரு மாடல். அன்னை மரியாள் ஒரு அழகான ஒரு மாடல். அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் தானே என்ற இருமாப்பு இல்லை. எப்படி விட்டுருல, என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த திரு அவையினுடைய அந்த சட்டத்திட்டங்களை நுணுக்கமாக கடைபிடிக்கிறார்கள். சொல்லி பாருங்களேன் நீங்கள் யாராவது, எம்மா கோயிலுக்கு வரல, அதை ஏன் சாமி கேட்குறேன், எம்மா வேலைக்குது சாமி, எம்மா வேலைக்கு தான். கோயிலுக்கு வரது மட்டும்தான். அவங்கள எங்கே பார்க்க தெரியுமா, அவங்கள பார்க்கில் பார்க்கலாம், பீச்சில் பார்க்கலாம், அது விளையாட்டு பொருள் காட்சி பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் அந்த பச்சை குழந்தைய வச்சு அலைவாங்க. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? நிறைய காட்சி பார்க்கலாம். அந்த குழந்தைய வண்டி வச்சு தள்ளிட்டே போவாங்க, வண்டியில் வச்சு தள்ளி போவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இது பெல்ட் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை மாட்டிட்டு போகிறாங்க. எங்கே பார்க்கலான்றீங்க, காற்று நிறைய பலமாக வீசும், அங்கே வச்சுருப்பாங்க குழந்தைய. அந்த நிறைய நெருக்கடி நிறைந்த சூழ்நிலை இருக்கும், அங்கே வச்சுருப்பாங்க குழந்தைய. பெரிய பெரிய மாலில் பார்க்கலாம், பெரிய பெரிய தியேட்டரில் பார்க்கலாம். ஆனால் கோயிலுக்கு கொண்டு வரது மட்டும்தான் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல், பச்சை குழந்தை சாமி, இட்டு வர முடியல சாமி, கோச்சிக்காதீங்க சாமி. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு அந்த பிள்ளைகள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஊற்ற வேண்டும். என்ன கொடுக்கின்றோமோ அதுதான் வளரும். அதான் மிக அழகாக சொல்ல கார்ல் மேன்சன் அழகாக சொல்வார். என்ன சொல்ல தெரியுமா, நீ எதை உன் குழந்தை கொடுக்கின்றாயோ அதுவே அது சமுதாயத்திற்கு கொடுக்கும். இன்னைக்கு எதை நீ கொடுக்கிறாய் உன் குழந்தைக்கு, ஞானத்தை கொடுத்தீரா, இறை பயத்தை கொடுத்தீரா, இறை விசுவாசத்தை ஊட்டினீர்களா, நல்ல ஒழுக்கத்தை ஊட்டினீர்களா, அதுதான் நான் சமூகத்துக்கு கொடுக்கும். இன்னைக்கு என் பிள்ளைய விட்டுருச்சு, கொலை பண்ணிருச்சு, என் பிள்ளைய வேகமாக இப்போ வண்டியில், என் பிள்ளைய அவனை அடிச்சிருச்சு, என் பிள்ளை செய்ய மாட்டானே, கண்ணால் பார்ப்போம், என்ன சொல்கிறோம், மறுதளிப்போம். ஞாபகங்குதா? நம்ம பிள்ளை தான் பண்ணிருக்கோம். ஏன் பண்ணுது? பெரிய ஸ்கூலில் படிச்சு டிசிப்ளினா டிசிப்ளின், 7 மணிக்கு ஸ்கூலில் போகணும், உள்ளார போகணும்னு வச்சுக்கேன், அப்படியே பிரின்ஸிபால் வெளிநிறுத்தி வச்சுவார், வெரி குட். அதெல்லாம் மிக நுணுக்கமாக செய்யணும். நாம் என்னைக்காவது 6 மணிக்கு ஆண்டவரை தேடுவதற்கு பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? ஆண்டவருடைய ஆசை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுத்திருக்கின்றோமா? ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவரை பாருங்க, சொல்ல பாருங்க, அவளை தடுக்க வேண்டாம். இன்னைக்கு சொல்லுவாங்க, அவங்க சரி, அவங்க தடுக்கிறாங்க, யாரும் கிடையாது, நாம் தான். நம் பெற்றோர்களாகி நாம் பிள்ளைகளுக்கு ஞானக்கல்வி கொடுக்க வேண்டும். மரியாள் தொடக்க முதல் தன்னுடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அத்தனையும் கொடுத்தார்கள், அத்தனையும் கொடுத்தார்கள். அதான சொன்னாங்க, எங்கிருந்து வந்த அந்த ஞானம் இவருக்கு? இவர் தச்சன் மகன் அல்லவா, மரியாளின் மகன் தானே, எப்படி கிடைத்தது? இறை ஞானம் நிரம்ப பெற்றிருந்தார். எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய விதமாக அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. பெரிய படித்த மேதாவிங்களா எந்த ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க? எந்த ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க? பெஸ்ட் ஸ்கூல், த பெஸ்ட் ஸ்கூல்ன்றோம் இல்லையா, எந்த ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க? அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் நம் பிள்ளைகளுக்கு நாமே தடையாக அமைந்து விடுகிறோம். என்ன, தூங்கிட்ட சாமி, சத்த நேரம் டிஸ்டர்பன்ஸாக இருப்பான் சாமி, அதில் விட்டு வந்துட்டேன் சாமி. மற்ற இடத்துக்கெல்லாம் யோசிக்கணும். நம் பிள்ளைகள் விண்ணரசு இத்தையோருக்கு உரியது. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்றது தான் விண்ணரசு. அதை நம் பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவிடம் கொண்டு வர வேண்டும். மறைக்கல் நடக்கும், விட்டு போக மாட்டோமே. 3 மணி நேரம் உட்காந்து காட்சி பொருள் பார்த்துருப்பாங்க. அப்போல்லாம் போரே அடிக்காது, புள்ள டிஸ்டர்பே பண்ண மாட்டான், புரியுதுங்களா? ஆனால் மறைக்கல் வச்சுக்க, எம்மா வேலை சாமி, என்ன சாமி, அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அதிலே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள், புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு நாள் தான் லீவு இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவிடத்தில் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள், அவளை தடுக்க வேண்டாம். நாமே தடுத்து நம் பிள்ளைகளுக்கு ஆகாயத்தில் கோட்டை கட்ட வேண்டாம். இறை ஆசிரோடு கூடிய நம் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு இறைவனிடம் கொண்டு வருவோம். அன்னை மரியாள் நம் கண்முன் கொண்டு அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நேர்த்தியாக சிறப்பாக மேன்மையாக வளர்த்து இந்த உலகின் மீட்பராக கொடுத்திருக்காரோ அதே போல் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த குழந்தை கடவுளுடைய கொடை, கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் வளமோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அதற்கான வரம் வேண்டுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.